துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். முதல்ல நம்ம நேயர்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லணும். இந்த சேனலுக்கும் எனக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றிகள். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பதிவு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அல்லது நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தோடையும் நம்பிக்கையோடும் தான் அந்த பதிவை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பதிவை நம்ம நிறைவாக பார்க்கணும். சில பதிவுகளை நம்ம ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு பாதியிலே அந்த பதிவை ஸ்கிப் பண்ணிடுவோம். அதனாலேயே நமக்கு நிறைவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறதில்ல. அதனால் கடைசி வரைக்கும் இந்த பதிவுகளை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படிங்கிறதோட 2.5 ஆண்டு காலத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை பற்றி இந்த பதிவில் நிறைவாக பார்க்கவிருக்கிறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள நிறைய பதிவுகளையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது 2025ஆம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2025ஆம் ஆண்டிற்கு மட்டுமா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த பதிவு எவ்வளவு நாட்களுக்கு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னா அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு என்ன மாதிரியான பலன்களையும் கெடுபலன்களையும் நமக்கு தரவிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தையும் நம்ம வாழ்க்கையினுடைய திட்டமிடலையும் நம்மளால் கண்டிப்பாக அமைச்சிக்க முடியும். அப்போது மற்ற எல்லா கிரகங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 3 கிரகங்களை நம்ம பயிற்சிக்கு பார்க்கறது உண்டு. அப்படி எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்களில் 3 முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் விஷயமாக இருக்கக்கூடியது குரு பயிற்சி, அடுத்தது ராகு கேது பயிற்சி, அதே போல் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் மற்ற கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறது இல்லை, இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா மற்ற கிரகங்கள் நாட்கிரகங்களாகவும் அல்லது மாத கிரகங்களாகவும் இருக்குது. அப்படின்னா நாள் கணக்கில் நகரக்கூடிய கிரகங்களாகவும் மாத கணக்கில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கக்கூடிய கட்டாயத்தினால தான் அதை நம்ம அடிக்கடி பயிற்சியாக பார்க்கறது இல்லை. அதே போல் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பயிற்சிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய திட்டமிடலை அடிப்படையாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த பயிற்சி காலங்களில் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். அதே போல் இந்த சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னாலே ஒரு கூடுதல் பய உணர்வு அப்படிங்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் சனி பகவான் அப்படின்னா கூடுதலான ஒரு பய உணர்வு அப்படிங்கிறதும் மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கவிருக்கிறோம். அதே போல் இந்த சனி பகவானுடைய வல்லமை எத்தகையது, இந்த சனி கிரகம் எந்த மாதிரியான தன்மையில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை அதற்கு தகுந்த மாதிரி இந்த 2.5 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியும். அதனால தான் இந்த கிரகத்தினுடைய தன்மையை முதல்ல பார்த்துட்டு அடுத்ததாக நம்முடைய ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக பார்த்துடலாம். முதல்ல சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நவ கிரகங்கள்லேருந்து முழுமையாக வேறுபட்டு தனித்து இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த சனி பகவான் இருக்கிறாரு. இந்த சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூரியனுடைய புதல்வராக இருக்கக்கூடியவர். சூரிய புதல்வர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யமதர்மராஜாவும் சனி பகவானும். அப்போது யமதர்மராஜா எப்படி நீதி நெறிக்கு உட்பட்டு ஆட்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரோ, எந்த பாரபட்சமும் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறாரோ, தண்டனைகளை வழங்குறாரோ, அதே போல தான் சனி பகவானும் இருப்பார். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் கூடுதல் பயம் அப்படிங்கிறதும் பய உணர்வு மரண பயம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கட்டாயமாக வந்துடுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானுடைய பயிற்சியில் பய உணர்வு ஏற்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்துலேயோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க,
அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இது மாதிரி ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய ஜாதகம் பார்க்குறவங்க கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், அல்லது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கக்கூடியவங்க கிட்ட ஜாதகம் பார்த்து கொள்ளலாம், அல்லது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இந்த பயிற்சி காலங்களில் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மற்ற ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். அதே போல் இந்த பயிற்சி காலங்களில் சனி பகவானுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம காலகட்டங்களை நகர்த்த முடியும். அப்படிங்கிறதுனால தான் முதல்ல இந்த காமனான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12 ராசிகளில் 4ஆவதாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கடகராசி. இந்த கடகராசிக்கு கடந்த 2.5 ஆண்டு கால சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தது. நிறைய உழைப்பு இருந்தும் ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கடகராசினர் இருந்திருப்பீங்க. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது தவறவிட்ட ஒரு சூழ்நிலை, ப்ரமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து கிடைக்கல அப்படிங்கிறதுலாம் இந்த கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் இருக்கும். லாபமே இல்லாமல் தொழில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக கூட இருந்திருக்கும். இந்த ஆண்டு இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகுது. அப்போ இந்த பாக்கியஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி இருக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசிக்கு 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி பயிற்சியாக இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது 3, 7, 10ஆக கடகராசிக்கு அது 3ஆம் பாவகத்தையும் 6ஆம் பாவகத்தையும் 11ஆவது பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகத்தையும் பார்க்குது. அப்போது இந்த 3, 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகங்கள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். இந்த முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனியினுடைய பார்வை அப்படிங்கிறது படுது. புது முயற்சிகள் அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் கண்டிப்பாக முடிவெடுக்கணும். ஏன்னா பொதுவாக சனியினுடைய பார்வை ஒரு பாவகத்தில் படும் பொழுது அந்த இடத்த கொஞ்சம் ஸ்லோவாக்கும். ஏன்னா சனி பகவான் மந்தகாரகன். அப்போ அந்த இடத்த கொஞ்சம் ஸ்லோவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அப்போது முயற்சி அப்படிங்கிறத இவ்வளவு நாளாக செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்து வச்சுருப்போம். ஆனாலும் கூட அதில் ஒரு தடங்கள் ஏற்படுறது அல்லது ஸ்லோவாக நடக்கிறது, கிராஜுவலாக அதில் முன்னேற்றங்களை பார்க்குறது, இந்த மாதிரியான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. இது சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் இந்த 3ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த முயற்சி, இளைய சகோதரம், இது மாதிரியான விஷயங்களில் நமக்கு கூடுதல் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவானுடைய வழிபாடு அடுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரணும். இது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 3ஆம் பாவகம் தான். அப்போது சனி பகவானுடைய வழிபாடை நம்ம அதிகரிக்கும் பொழுது தைரியமாக முடிவெடுத்து நல்லபடியாக செயல்பாடுகளை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இதன் மூலமாக கிடைக்கும். அதே போல் கடகராசிக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 6ஆம் பாவகத்திலையும் படுது. அப்போ இந்த 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்ன அப்படின்னா ரண ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது கடன், நோய், வம்பு வழக்கு, எதிரிகளுடைய ஒரு அமைப்பை குறிக்கக்கூடியது, வேலை வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த 6ஆம் பாவகம் தான் சொல்லுது. அப்போது இது மாதிரியான விஷயங்களில் சனியினுடைய பார்வை படுது. அப்போ ஏற்கனவே கடன் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் விரயங்கள் அப்படிங்கிறதோ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறதோ ஏற்பட போகுது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை நம்ம திட்டமிடலோடு இந்த கடனை அடைக்கிறதுக்கு வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். கடனை அடைக்கிறதுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். வீண் வம்பு வழக்குகள் தானாக தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட பொறுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கணும். ஏற்கனவே அஷ்டம சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் அதிகமாகவே இருந்திருக்கும். அப்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு நல்ல மாற்றம் தான். கடந்த 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு சின்ன மாறுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும்.
அதே போல் அடுத்த பார்வையாக சனி பகவான் 11வது இடத்தை பார்க்குறாரு. இது கடகராசிக்கு 11வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம். அஷ்டம சனியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு சனியினுடைய பார்வை படுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. இந்த வேலை வாய்ப்பு போனவங்களுக்கெல்லாம் கூட வேலை வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். தொழிலில் கிராஜுவலாக, அதாவது ஸ்லோவாக நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறதும் இந்த சூழ்நிலையில் ஏற்படும். சனி பகவானுடைய ஒரு லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தை நல்ல முறையில் இந்த கடகராசினர் பயன்படுத்திக்கணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 11வது இடத்துல சனியினுடைய பார்வை படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். இந்த கடகராசினராக இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடந்துட்டுருக்கு, அல்லது சனி பகவானுடைய தசாபுத்தி காலங்களாகவே இருந்துகிட்ருக்கா, இது மாதிரியான அமைப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி புது முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போது சனி பகவானுடைய பார்வையாக கடகராசிக்கு எந்தெந்த பாவகங்களை பார்த்துருக்கு, அது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கவிருக்குது அப்படிங்கிறதையும், கெடுபலன்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வழிபாட்டு முறைகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ கடகராசிக்கு என்னென்ன பாவகங்களில் சனியினுடைய பார்வை படுது அப்படின்னா 3, 6, 11. அப்போ லாபங்களை அதிகரிக்கிற மாதிரியான வழிபாட்டு முறைகளை இந்த காலகட்டத்தில் நம்ம அதிகரிக்கணும். இந்த கடகராசிக்கு இந்த ஆண்டு சனிப்பெயர்ச்சியில் என்ன மாதிரியான வழிபாடு நல்ல முன்னேற்றத்தையும் லாபகரமாகவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பு வழிபாடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சூரிய நமஸ்காரத்தை தினசரி செய்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்கள்லையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது கூடுதலான சப்போர்ட்டையும் இந்த கடகராசிக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே இவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.